இஸ்ரேலை நான் உலக வரைபடத்தில் இல்லாமல் அழித்து விடுவேன் என்று சொன்னாரே, அழித்து விட்டாரா? அழிக்க முடிந்ததா? நான் இஸ்ரேல் மக்களை கொன்று அவர்களின் உடலை அறுத்து அவர்களின் உடலுக்குள் இருக்கின்ற அந்த இதயத்தை எடுத்து நான் வெளியே போடுவேன். தன்னுடைய சொந்த நாட்டு மக்களையே IRGC என்ற அந்த தீவிரவாத அமைப்பை வைத்து கொலை செய்ய கட்டளையிட்ட அந்த கொடூர சம்பவம் நடைபெற்ற அடுத்த மாதத்தில் இந்த நபர் மிக கொடூரமாக கொல்லப்படுகிறார். எந்த காலத்திலெல்லாம் இஸ்ரேலோடு இவர்கள் சண்டை செய்கிறார்களோ அந்த சமயங்களில் எல்லாம் மிகப்பெரிய அளவில் அடி வாங்குவது இவர்கள்தான். ஆனால் அந்த உண்மைகளை அவர்களால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நைஜீரியாவில் கிறிஸ்தவர்கள் மிகப்பெரிய அளவில் கொத்து கொத்தாக இந்த தீவிரவாத கும்பலால் மதத்தின் பெயரால் படுகொலை செய்யப்படுகிறார்கள். இதே மணிப்பூரில் சில தினங்களுக்கு முன்பாக 3 கிறிஸ்தவ போதகர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். இங்கு ஒரு தீவிரவாத கூட்டத்தின் தலைவன் உயிரிழந்த போது அமெரிக்கன் எம்பசியில் போய் முற்றுகையிட்டும் வீதிகளில் வந்தும் போராட்டம் நடத்தியும் நெஞ்சிலடித்து ஒப்பாரி வைத்த இந்த நபர்கள் யாராவது, அதாவது கிறிஸ்தவர்களின் பாதுகாவலர் என்று சொல்லப்படுகிற இந்த நபர்கள் யாராவது மணிப்பூரில் கிறிஸ்தவ போதகர்கள் படுகொலை செய்யப்பட்ட போது அதை எதிர்த்து கேள்வி கேட்டார்களா அல்லது அதற்காக போராட்டம் நடத்தினார்களா? இந்த தீவிரவாத கூட்டங்கள் யார் என்ன நினைத்தாலும் இவர்களால் இஸ்ரேலை அழிக்கவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. இஸ்ரேலை இந்த உலக வரைபடத்தில் இல்லாமல் நான் அழித்து விடுவேன், இஸ்ரேலை ஒழித்து கட்டி விடுவேன், அந்த மேப்பில் இஸ்ரேல் இருக்காது என்று சொன்ன ஒரு மிகப்பெரிய தீவிரவாத கூட்டத்தின் ஒரு தலைவனை இன்றைக்கு நம்முடைய மீடியாஸ்ல ஏதோ பெரிய தியாகி போன்றும் ஏதோ பெரிய புனிதர் போன்றும் நியூஸ் போட்டுட்டு இருக்காங்க. அநேக செய்திகள் நீங்களும் பார்த்திருப்பீங்க. நான் யாரை பற்றி சொல்ல போகிறேன் என்று உங்களுக்கு நன்றாகவே தெரிந்திருக்கும். ஈரானின் உச்சபட்ச தலைவரான அலி கமேனி என்று சொல்லப்படுகிற அந்த நபர். இந்த வீடியோக்குள்ளாடி செல்வதற்கு முன்பாக ஒரே ஒரு வசனத்தை நான் சுட்டிக்காட்ட வேண்டும் என்று விரும்புகிறேன். நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மூடனை உரலில் போட்டு உலக்கையினால் நெய்யோடு நெய்யாக குத்தினாலும் அவனுடைய மூடத்தனம் அவனை விட்டு நீங்காது. சரி, எதற்காக இந்த வசனம்? அதனை நீங்கள் போக போக புரிஞ்சுப்பீங்க. இந்த வீடியோவில் மிக முக்கியமான உண்மை தகவல்களை நம்ம சொல்ல இருக்கிறோம். நீங்க நம்முடைய லோக்கல் மீடியாஸ்ல பார்க்கின்ற செய்திகள் எல்லாமே போய் 100க்கு 95% வரக்கூடிய செய்திகள் எல்லாமே போலியான செய்திகள். அது மட்டுமல்லாமல் தற்போது வேர்ல்டு மீடியாஸில் கூட வரக்கூடிய அநேக செய்திகளும் போலியான செய்திகள். ஏதோ இந்த அலி கம்பெனி பெரிய ஒரு புனிதர் போன்றும் என்னெல்லாமோ செய்தி போடுறாங்க. ஆனால் உண்மை என்ன? இஸ்ரேலை நான் உலக வரைபடத்தில் இல்லாமல் அழித்து விடுவேன் என்று சொன்னாரே, அழித்து விட்டாரா? அழிக்க முடிந்ததா? இப்போது அவர் அழிந்து போனார். ஈரானுடனான நேரடி போர் தொடங்கிய முதல் நாளிலேயே கொல்லப்பட்ட நபர் தான் இந்த அலி கமேனி. கிட்டத்தட்ட தன்னுடைய வாழ்நாட்களில் பல ஆண்டுகளை இஸ்ரேலை அழிக்க வேண்டும் என்பதிலேயே குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்த ஒரு நபர். ஆனால் நேரடி போர், இஸ்ரேல் ஈரானுக்கான அந்த நேரடி போர் வந்த போது முதல் நாளிலேயே கொல்லப்பட்டு விட்டார். பிப்ரவரியில் நடந்த அந்த ஜாயிண்ட் அட்டாக்ல முதல் நாளே மரித்து போய் விட்டார். அவர் மட்டுமல்ல, அவரோடு கூட சேர்ந்து 40க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் மரித்து போனார்கள். இதே போன்றுதான் இஸ்ரேலை உலக வரைபடத்தில் இல்லாமல் அழித்து விடுவேன், இஸ்ரேல் மக்களை கொன்று விடுவேன் என்றெல்லாம் ஒருவர் மிகப்பெரிய அளவில் வீர வசனங்களை பேசிக்கொண்டே இருப்பார். அடிக்கடி வீடியோ வெளியிட்டு கொண்டே இருப்பார். நான் அது பண்ணி விடுவேன், இது பண்ணி விடுவேன். யார் என்றால் லெபனானில் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கும் ஹிஸ்புல்லா என்று சொல்லப்படுகின்ற ஒரு தீவிரவாத அமைப்பு. இந்த அமைப்பின் தலைவர் தான் ஹசன் நசருல்லா. உங்க எல்லாருக்குமே தெரிந்திருக்கும். இந்த புகைப்படம் நீங்க பாக்குறீங்க, இந்த நபர் தான். இஸ்ரேலை அழித்து விடுவேன் என்று சொன்னாரே, அழித்து விட்டாரா? அவர் அழிந்து போய் விட்டார். அவர் அழிந்து போய் கிட்டத்தட்ட 1 வருடத்துக்கும் மேலாகிறது. இவர் மட்டுமா? இதை விட இன்னொரு நபர் இருக்கிறார். அதாவது சிறு குழந்தைகள் கையில் துப்பாக்கியை கொடுத்து வளரும் போதே மத வெறியை ஊட்டி முழுக்க முழுக்க தீவிரவாதத்தை ஊட்டி சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை பிரெயின் வாஷ் செய்து வைத்திருந்த ஒரு நபர். ஹமாஸ் இயக்கம் உங்க எல்லாருக்குமே தெரியும். அக்டோபர் 7, 2023 இஸ்ரேலுக்குள்ளாக நுழைந்து மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தி 1000க்கும் மேற்பட்ட மக்களை கொன்று குவித்த ஒரு தீவிரவாத கூட்டம். அந்த கூட்டத்திற்கு தலைவன் யஹியா சின்வர். இவரும் இதைதான் சொன்னார். குறிப்பாக ஒரு செய்தியில் வாசிக்க முடிந்தது. அதில் என்ன கூறியிருந்தார் என்றால், நான் இஸ்ரேல் மக்களை கொன்று
அவர்களின் உடலை அறுத்து அவர்களின் உடலுக்குள் இருக்கின்ற அந்த இதயத்தை எடுத்து நான் வெளியே போடுவேன் என்று சொன்ன நபர் தான் இந்த யெகியா சின்வர். இப்போ அவர் இஸ்ரேலை அழித்து விட்டாரா? அவர் இந்த உலகத்திலே இல்லை. மிகப்பெரிய தலைவர் அலி கமேனி இஸ்ரேல் அழிப்பேர் என்று சொன்னார், அவர் இந்த உலகத்துல இல்ல. ஹசன் நசருல்லா சொன்னார், அவர் இந்த உலகத்துல இல்ல. யெகியா சின்வர் சொன்னார், அவர் இந்த உலகத்துல இல்ல. இன்னும் பலரும் சொன்னார்கள், பலரும் இல்ல. இப்போதும் பாருங்கள், இஸ்ரேல் அங்குதான் இருக்கிறது. இஸ்ரேலை இவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை, ஒன்றும் செய்யவும் முடியாது. இதே அலி கமீனி, மரித்து போன அலி கமீனி, இவர் ஒரு மாஸ்கில் ஒரு தொழுகையில் நின்று கொண்டு என்ன சொல்வார் என்றால், இஸ்ரேலை அழிப்பதற்கு எங்கள் மதத்தை சார்ந்த அனைத்து நாடுகளும் ஒன்று கூட வேண்டும் என்று கூறினார். ஆனால் அவ்வாறு சொன்ன இவர் அழிந்து போனார். சரி, எதற்காக இந்த வீடியோ அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, பல உண்மை தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்க எல்லாருக்குமே தெரிந்திருக்கும், 1979 ஆண்டிற்கு முன்பாக ஈரான் என்ற தேசம் எப்படி இருந்தது, 1979க்கு பிற்பாடு தற்போது அந்த தேசம் எப்படி இருக்கிறது. முழுக்க முழுக்க மத சட்டங்களை நிறைத்து அந்த மக்களை மத ரீதியாக மூளைச்சலவை செய்து ஒரு கூட்ட மக்களை வளர்த்து வைத்துள்ளார். அது மட்டுமல்லாமல் மிடில் ஈஸ்டில் நாங்கள் தான் பெரிய ஆளாக இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் இந்த ஹமாஸ், ஹெஸ்புல்லா, ஹவுதீஸ் போன்ற தீவிரவாத இயக்கங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஃபண்ட், காசு கொடுத்து அந்த இயக்கங்களை வளர்த்து விட்டு தன்னுடைய மனதில் இஸ்ரேலை நாங்கள் எல்லாரும் இணைந்து இஸ்ரேலை அழித்து விடுவோம் என்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். ஆனால் தற்போது அவர் அழிக்கப்பட்டு விட்டார். சொல்ல முடியாத கொடுமைகளை அங்குள்ள ஈரான் மக்கள் பல ஆண்டுகளாக அனுபவித்துள்ளார்கள். நீங்க கூட ஒருவேளை நினைக்கலாம், இவரின் அடக்க ஆராதனையில் இந்த அளவிற்கு மக்கள் கூடுகிறார்களே என்று. அந்த மதத்தை பின்பற்றுகிற மக்கள், மத ரீதியாக மூளைச்சலவை செய்யப்பட்ட மக்கள் தான் அங்கு கூடுகிறார்களே தவிர அநேக மக்கள் அங்கு கூடவில்லை. குறிப்பாக இவர் இறக்கும் போது இதே ஈரானுக்குள்ளாக ஒரு கூட்ட மக்கள் கொண்டாடினார்கள். தற்போது இவரின் உடலை ஈராக்கிற்கு கொண்டு சென்றுள்ளார்கள் என்ற செய்திகளையும் பார்க்க முடிகிறது. அந்த ஈராக்குக்குள்ளாக ஒரு கூட்ட மக்கள் கொண்டாடினார்கள். இதே 1979 இஸ்லாமிக் ரெவல்யூஷன் வந்து இவர்கள் ஆட்சியை பிடிக்கும் போது அங்கு இருந்து வெளியேற்றப்பட்ட ஈரானிய மக்கள் வெளிநாடுகளில் மிகப்பெரிய அளவில் இனிப்பு கொடுத்து கொண்டாடினார்கள். சரி, இவர் தான் நல்லவராச்சே, நல்லவர் என்றால் இவ்வாறு மக்கள் அங்கு கொண்டாடுவார்களா? நீங்க சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு கொடூரமான சம்பவம் ஈரானில் நடைபெற்றது. அதாவது மாஷா அமினி என்று சொல்லப்படுகிற ஒரு 22 வயதான இளம் சகோதரி. இந்த சகோதரி அவர்களின் அந்த மத ரீதியான சட்டம், அதாவது ஒரு துணி, அதனை அவர்கள் தலையில் போடவில்லை என்று சொன்ன ஒரே ஒரு காரணத்தினால் கைது செய்யப்படுகிறார்கள். காவல்துறையினரால் கைது செய்த அரை மணி நேரத்தில் அந்த சகோதரி மரித்து போகிறார்கள். மிகப்பெரிய அளவில் அந்த சகோதரியை சித்திரவதை செய்து அவர்களை கொன்று போட்டார்கள். அநேக பெண்கள் முகத்தில் ஆசிட் வீசி கொலை செய்திருக்கிறார்கள். அவர்கள் பின்பற்றுகின்ற மதத்தை சாராத அநேக மக்களை தூக்கிலிட்டு படுகொலை செய்துள்ளார்கள். இதே ஜனவரி மாதத்தில் தனக்கு எதிராக போராடின, அபிஷியல் ரிப்போர்ட் படி தனக்கு எதிராக போராடின 36,500க்கும் மேற்பட்ட மக்களை கொன்று குவித்திருக்கிறார் என்ற செய்திகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஆனால் அன்அபிஷியலாக கிட்டத்தட்ட 80,000 to 1,00,000 பேரை கொண்டு விட்டார்கள் என்ற செய்திகளையும் அநேக பேர் அங்குள்ள மக்கள் எடுத்து கூறியிருக்கிறார்கள். அந்த செய்திகளும் வெளியே வந்தது. தன்னுடைய சொந்த நாட்டு மக்களையே IRGC என்ற அந்த தீவிரவாத அமைப்பை வைத்து கொலை செய்ய கட்டளையிட்ட அந்த கொடூர சம்பவம் நடைபெற்ற அடுத்த மாதத்தில் இந்த நபர் மிக கொடூரமாக கொல்லப்படுகிறார். இதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் எந்த காலத்திலெல்லாம் இஸ்ரேலோடு சண்டை செய்கிறார்களோ, இஸ்ரேலை இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும் என்று எந்த காலத்திலெல்லாம் இஸ்ரேலோடு இவர்கள் சண்டை செய்கிறார்களோ அந்த சமயங்களில் எல்லாம் மிகப்பெரிய அளவில் அடி வாங்குவது இவர்கள்தான். ஆனால் அந்த உண்மைகளை அவர்களால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. மீடியாஸை வைத்து மிகப்பெரிய அளவில் பொய்யான செய்திகளை அவிழ்த்து விட்டு கொண்டே இருப்பார்கள். அந்த பிப்ரவரி அட்டாக்ல கூட உச்சபட்ச தலைவர் மரிக்கிறார். அதற்கு முன்பாக பார்த்தால் ஹமாஸ் தலைவர் மரிக்கிறார். அவரை சார்ந்த பல நபர்கள் மரித்து போகிறார்கள். ஹெஸ்புல்லாவிலும் அதே போன்றுதான். ஹசன் நசருல்லா மரிக்கிறார். அவரை சார்ந்த பல நபர்கள் மரித்து போனார்கள். ஆனால் நீங்கள் அப்படியே இஸ்ரேலை திரும்பி பார்த்தீர்கள் என்றால் பெரிய அளவில் அங்கு சேதங்கள் இல்லை. ஆனால் இந்த உண்மைகளை இவர்களால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. முழுக்க முழுக்க பொய்களை சொல்லிதான் நாட்களை கடத்தி கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு அடி வாங்கினாலும் திருந்த மாட்டார்கள். அந்த மத வெறி மட்டும்தான் இவர்களின் தலைக்குள்ளாக இருக்குமே தவிர
வேறு ஒன்றுமே இருக்காது. அதாவது ஒரு நாடு வளர வேண்டும், அந்த நாட்டு மக்கள் வளர வேண்டும் என்ற அந்த சிந்தனை இந்த கும்பலுக்கு இருக்கவே இருக்காது. கொலை செய்ய வேண்டும், கொல்ல வேண்டும், என்னுடைய மதத்தை, நான் சார்ந்த மதத்தை நீ பின்பற்றவில்லை என்றால் உன்னை கொலை செய்து விடுவேன் என்று அங்கு உள்ள மக்கள் பலரையும் ஈரானில் கொலை செய்துள்ளார்கள். அங்கு மட்டுமல்ல, நீங்கள் தீவிரவாத அமைப்புகளை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கே தெரியும், உலகளவில் தீவிரவாத அமைப்புகள் எந்தெந்த அளவிற்கு மற்ற மக்களை கொன்று குவிக்கிறார்கள் என்பதை நம்மால் மிக தெளிவாக பார்த்து கொள்ள முடியும். இவர்களின் வழிபாட்டு தலங்களில் கூட இவர்களின் கோஷம் என்னவாக இருந்தது என்றால், டெத் டு இஸ்ரேல், டெத் டு அமெரிக்கா. இஸ்ரேல் அழிய வேண்டும், அதாவது இஸ்ரேல் சாக வேண்டும் என்றால் இஸ்ரேல் அழிய வேண்டும், அமெரிக்கா அழிய வேண்டும். இப்படி சொல்லி சொல்லி பல ஆண்டுகளாக சொல்லி சொல்லி இவர்கள் தான் அழிகிறார்கள். ஆனால் எவ்வளவு பட்டாலும் திருந்த மாட்டார்கள். இதற்கு தான் அந்த வசனத்தை நான் சொன்னேன், மூடனை உலக்கையில் போட்டு இடித்தாலும் அவனின் மூடத்தனம் மாறாது. இந்த மூடர்களுக்கு எவ்வளவுதான் அடி வாங்கினாலும் அந்த மதவெறி பிடித்த புத்தி இவர்கள் திருந்தவே மாட்டார்கள். அந்த மூடத்தனமும் இவர்களை விட்டு மாறாது. சரி, இப்போ ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்முடைய மீடியாஸை பற்றி ஒரு சில காரியங்கள் நாம் பார்க்க வேண்டும். நேற்றைய தினம் நம்முடைய லோக்கல் மீடியாவில் வந்த ஒரு செய்தி, அதை நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருந்தேன், அதனை உங்களுக்கு காண்பிக்கிறேன். அந்த செய்தியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், எதுவுமே செய்யாமல் 125 நாள் கெடாமல் இயற்கையாகவே இருந்த காமினி உடல். இந்த செய்தியை பார்ப்பதற்கு எப்படி இருக்கின்றது? இதனை பார்க்கும் போது எனக்கு மிகப்பெரிய அளவில் சிரிப்பாக வந்தது. நம்முடைய தமிழ் மீடியாஸ், லோக்கல் மீடியாஸ், பெரிய மீடியாஸ் என்று சொல்லப்படுகிற இந்த மீடியாஸ்ல எந்த அளவிற்கு பொய்களை கட்டவிழ்த்து விடுகிறார்கள் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். இது மட்டுமல்ல, இவர்கள் போடுகின்ற பல செய்திகளை பார்த்துவிட்டு அதன் பின்புலத்தை பார்க்கும்போது இவர்கள் செய்திகள் 95% போலியாகத்தான் இருக்கிறது. ஏதோ 1-2 செய்திகள் மட்டும்தான் உண்மையாக இருக்கின்றதே தவிர அனைத்து செய்திகள் பலவும் பொய்யாகத்தான் இருக்கிறது. சரி, இப்போது ஒரு மிக முக்கியமான காரியத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். அதாவது நம்முடைய தமிழ்நாட்டில் நிறைய போராளிகள் இருக்கிறார்கள். அதாவது இந்த அலி காமினி என்று சொல்லப்படுகிற இந்த தீவிரவாத கூட்டத்தின் தலைவன், இவர் உயிரிழக்கும் போது இங்குள்ள அமெரிக்கன் எம்பசிக்கு முன்பாக சென்று அமெரிக்க ஏகாதிபத்தியமே அப்படி என்றெல்லாம் சொல்லி கோஷங்களை எழுப்பி மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். மேலும் நெஞ்சில் அடித்து கொண்டு அழுதார்கள். நம்முடைய இந்திய தேசத்தில், நம்முடைய தமிழ்நாடு மற்றும் நம்முடைய இந்திய தேசத்தின் பல பகுதிகளில் இந்த காரியங்கள் நடைபெற்றது. இவற்றை கண்கூடாக பார்க்க முடிந்தது. ஆனால் இப்போது நான் சொல்ல போற விஷயத்தை நீங்க கண்டிப்பாக உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். என்னவென்றால், நம்முடைய தேசத்தில் ஒரு தீவிரவாத தாக்குதல் நடைபெற்றது. பஹல்காம் அட்டாக்னு சொல்லப்படுகிற ஒரு தீவிரவாத தாக்குதல் நடைபெற்றது. சுற்றுலாவுக்கு சென்ற மக்களை, அப்பாவி மக்களை இந்த பாகிஸ்தானில் இருந்து வந்த தீவிரவாத கும்பல் சுட்டு படுகொலை செய்தார்கள். இவ்வாறு நம்முடைய சொந்த நாட்டு மக்களை படுகொலை செய்யும் போது, இப்போ இந்த தீவிரவாத கூட்டத்தின் தலைவன் உயிரிழக்கும் போது தெருக்களில் வந்து நெஞ்சில் எடுத்துக்கொண்டு அழுதார்கள் அல்லவா? இந்த நபர்கள் அந்த சமயத்தில் போராடினார்களா அல்லது நெஞ்சில் அடித்துக்கொண்டு அழுதார்களா? கிடையாது. நம்முடைய சேனலை ரெகுலராக பார்க்கும் மக்களுக்கு தெரிந்திருக்கும், நைஜீரியாவில் கிறிஸ்தவர்கள் மிகப்பெரிய அளவில் கொத்து கொத்தாக இந்த தீவிரவாத கும்பலால் மதத்தின் பெயரால் படுகொலை செய்யப்படுகிறார்கள். கொத்து கொத்தாக கிறிஸ்தவர்களின் உடல்கள் அடக்கம் செய்யப்பட்டது. இப்போது வரைக்கும் அங்கு இதே நிலைமைதான் இருக்கிறது. இதனை கண்டித்து இதோ ஒரு தீவிரவாத கூட்டத்தின் தலைவன் உயிரிழக்கும் போது இங்கிருந்து கொண்டு நெஞ்சில் அடித்து அழுதார்கள் அல்லவா? இவர்களில் யாராவது நைஜீரியாவில் கிறிஸ்தவர்கள் கொல்லப்படுவதை கண்டித்து போராடினார்களா அல்லது நெஞ்சில் அடித்து கொண்டு அழுதார்களா? இதனையும் நீங்கள் சற்று யோசித்து பார்க்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். அதே போன்று சில ஆண்டுகளுக்கு முன்பாக இலங்கையில் கிறிஸ்தவ தேவாலயத்தில் ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் போது, அதாவது ஈஸ்டர் ஆராதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது ஒரு தீவிரவாதி அந்த தேவாலயத்திற்குள்ளாக நுழைந்து மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்குதலை நடத்தினான். அதில் கிட்டத்தட்ட அநேக மக்கள், நூற்றுக்கணக்கான மக்கள் மரித்து போனார்கள். இதனை கண்டித்து இங்கு நெஞ்சில் அடித்து அழுதவர்கள், ஒப்பாரி வைத்தவர்கள் யாராவது ஒப்பாரி வைத்தார்களா அல்லது நெஞ்சில் அடித்து அழுதார்களா? ஒன்றுமே கிடையாது. ஆனால் இவர்கள், நாங்கள் தான் கிறிஸ்தவர்களின் பாதுகாவலர்கள், நாங்கள் தான் சிறுபான்மையினரின் பாதுகாவலர்கள் என்று சொல்லி கிறிஸ்தவர்களின் ஓட்டுகளை வாங்குவதற்காக அநேக கிறிஸ்தவ மக்களை முட்டாளாக்கி வைத்திருக்கிறார்கள். இதே மணிப்பூரில் சில தினங்களுக்கு முன்பாக 3 கிறிஸ்தவ போதகர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அங்குள்ள ஆயுதம் ஏந்திய குழுக்களால்
சுட்டு பட்ட பகலில் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள். நம்முடைய சேனலை பார்க்குற மக்களுக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்கும். அந்த நியூஸை நீங்க பார்த்திருப்பீங்க. இங்கு ஒரு தீவிரவாத கூட்டத்தின் தலைவன் உயிரிழந்த போது அமெரிக்கன் எம்பசியில் போய் முற்றுகையிட்டும் வீதிகளில் வந்தும் போராட்டம் நடத்தியும் நெஞ்சிலடித்து ஒப்பாரி வைத்த இந்த நபர்கள் யாராவது, அதாவது கிறிஸ்தவர்களின் பாதுகாவலர் என்று சொல்லப்படுகிற இந்த நபர்கள் யாராவது மணிப்பூரில் கிறிஸ்தவ போதகர்கள் படுகொலை செய்யப்பட்ட போது அதை எதிர்த்து கேள்வி கேட்டார்களா, அல்லது அதற்காக போராட்டம் நடத்தினார்களா, ஒப்பாரி வைத்து அழுதார்களா, ஏதாவது ஒரு முன்னெடுப்பை செய்தார்களா? ஒன்றுமே கிடையாது. எதற்காக சொல்கிறேன் என்றால், இந்த அரசியல் சார்ந்து நாம் ஒரு சில காணொலிகள் வெளியிட்டிருந்தோம். அப்போது அநேக பேர் பல கருத்துக்களை தெரிவித்தார்கள். அநேக மக்கள் நம்முடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டார்கள். ஒன்றே தான் நான் சொல்ல விரும்புகிறேன். யாரையும் நம்பாதீர்கள், தேவனை மட்டும் நம்புங்கள். நான் கிறிஸ்தவர்களின் பாதுகாவலன், நான் உங்களுக்காக நிற்பேன் என்று யாரெல்லாம் சொல்கிறார்களோ யாரும் நமக்காக நிற்க மாட்டார்கள். தேவன் ஒருவரே நமக்காக இறுதி வரையிலும் அவர் நிற்பார். இந்த வீடியோவை முழுவதுமாக பார்த்த மக்களுக்கு அநேக உண்மைகள் தெரிய வந்திருக்கும் என்று நினைக்கிறேன். நீங்கள் மீடியாக்களில் பார்க்கிற செய்திகள் எதையும் நம்பாதீர்கள். உண்மை செய்திகள் என்னவென்று நீங்களே தேடி அறிந்து கொள்ளுங்கள். இப்போ நான் ஒரு சில தகவல்கள், ஒரு சில காரியங்கள், ஒரு சில செய்திகளை சொல்கிறேன் என்றால் கூட நீங்கள் அதனை ஃபேக்ட் செக் செய்து பார்க்க வேண்டும். நான் சொல்வதை 100% உண்மை என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் உண்மை எது என்பதை தேடி பார்க்க வேண்டும். தேடி பார்க்காமல் இங்கே உள்ள மீடியாஸை மட்டும் நீங்கள் பார்த்து கொண்டிருந்தீர்கள் என்றால் இவர்கள் சொல்லும் பொய்களை தான் நீங்கள் உண்மை என்று நம்பிக்கொண்டிருப்பீர்கள். இந்த வீடியோவின் இறுதியாக ஒன்றை மட்டும் சொல்கிறேன். இந்த தீவிரவாத கூட்டங்கள் யார் என்ன நினைத்தாலும் இவர்களால் இஸ்ரேலை அழிக்கவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. இப்படி சொல்லுகின்ற இந்த தீவிரவாத கூட்டம், இந்த நபர்கள் தான் அழிந்து போவர்களை தவிர இவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரேல் என்ற நாடு தற்போது வரைக்கும் அது வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. எவ்வளவு போர் சூழல்கள் ஏற்பட்ட போது கூட அங்கு பொருளாதாரம் அடிவாங்கவில்லை. அந்த நாடு உலக நாடுகளுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக விளங்கி கொண்டிருக்கிறது. இஸ்ரேலை யாராலும் அழிக்க முடியாது. இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அநேக மக்கள் இந்த உண்மை தகவல்களை பார்த்து தெரிந்து கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.